சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா, உங்களுக்கு பதற்றம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சுய பரிசோதனை முறையை பற்றி விளக்க போகிறோம். சுய பரிசோதனை முறை அப்படின்னாக்கா, உங்களுக்கு நீங்களே கேள்விகளை கேட்டு அந்த பதற்றம் எந்த அளவுக்கு இருக்குன்னு, அதோடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு உளவியல் முறை தான் இந்த வீடியோவில் நம்ம விளக்க சொல்ல போகிறோம். உங்களுக்கு பதற்றம் இருக்கா இல்லையா, இல்லது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, அதுக்கு நிச்சயமாக ஒரு உளவியல் சிகிச்சையாளரை சந்தித்து அல்லது ஒரு மனநல மருத்துவரை சந்தித்து நீங்கள் எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஸ்ட்ரக்சராக பண்ணும்போது. ஆனால் உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கான சில அடிப்படையான அளவைகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அளவையை தான் இந்த வீடியோவில் நாங்கள் விளக்கி சொல்ல போகிறோம். அந்த அளவையோட பேர் என்ன அப்படின்னாக்கா, GAD-7 அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஜென்ரலைஸ்டு ஆன்சைட்டி டிஸார்டர் 7 ஐட்டம்ஸ், 7 விதமான கேள்விகள் இருக்குது. இந்த 7 விதமான கேள்விகளை ஒவ்வொன்றா உங்ககிட்ட கேட்டு அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது மூலமாக உங்களுக்கு பதட்டம் இருக்கா இல்லையான்றது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதை கொண்டு மேற்கொண்டு நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். தொடர்ந்து நம்மளுடைய சைடெக் தமிழில் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். உளவியல் ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் உளவியல் சிகிச்சைகள் மூலமாகவும் அது மட்டும் இல்லாமல் உளவியல் பரிசோதனைகள் மூலமாக நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பதட்டத்தை நீங்களே எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸோ அதுக்கான டெஸ்ட் பேர் தான் GAD-7, ஜென்ரலைஸ்டு ஆன்சைட்டி டிஸார்டர் 7 அப்படின்னு சொல்கிறது. அதாவது GAD-7 என்னன்னாக்கா, பொதுவாக ஏற்படக்கூடிய பதற்றம் அப்படின்னு அர்த்தம். ஸோ பொதுவாக ஏற்படக்கூடிய பதற்றத்துக்காக தான் நம்ம 7 விதமான கேள்விகளை கேட்க போகிறோம். இந்த 7 விதமான கேள்விகளை கேட்குறதுக்கு முன்னாடி இந்த கேள்விகள் தற்போது உள்ள நிலையை வச்சு நீங்கள் கேட்கக்கூடாது. கடந்த 2 வாரங்களாக உங்களுக்கு உங்களுடைய மனநல எப்படி இருக்குன்ற அடிப்படையில் நீங்கள் கேட்கணும். அதாவது இப்போ முதல் கேள்வி பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்கள். ஃபீலிங் நர்வஸ், ஆன்ஷியஸ் ஆர் ஆன் எட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னாக்கா, உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது. என்ன உணர்வுனா, ஒரு வகையான பதற்றம், ஒரு வகையான நடுக்கம், ஒரு வகையான முந்துதல் ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு விதமான நிலை, ஒரு பதற்ற நிலை இருக்குது. இந்த பதற்ற நிலை, ஒரு தடுமாற்றமான நிலை, இந்த நிலைகள்லாம் இருக்குது. இந்த நிலைகள் இப்போ இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணக்கூடாது. அதாவது கடந்த 2 வாரமாக உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கா, ஒரு பதற்ற உணர்வு இருந்துகிட்டு இருக்கா, ஒரு நடுக்க உணர்வு இருந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி 2 வாரமாக இருந்தது அப்படின்னா தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும். சரிங்களா? இப்போ 2 வாரமாக இருக்குது அப்படின்னா இதை மொத்தம் 3 வகையாக 4 வகையாக நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். இப்போ இந்த கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம். இப்போ இந்த கேள்வி இந்த 2 வாரமாக எனக்கு பதற்றம் எனக்கு சுத்தமாக கிடையாது அப்படின்னா 0 போட்டுங்க. எப்பயாவது செவரல் டேஸாக இருக்குது, எப்பயாவது மட்டும் இருக்குது அப்படின்னாக்கா 1 போட்டுங்க. இந்த 2 வாரத்தில் பாதி நாட்களுக்கு மேலே இருக்குது, அதாவது 2 வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்களுக்கு மேலே இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு பாதி நாட்களுக்கு மேலே இருக்குது அப்படின்னாக்கா அப்போ 2ன்னு போட்டுங்க. ஸோ இந்த 2 வாரமும் டெய்லியுமே இருக்குது. இந்த 15 நாளாக, கடந்த 15 நாளாக தினசரியே எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, ஒரு மாதிரி நடுக்கமாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் 3 போட்டுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த 7 கேள்விகளை நீங்கள் உங்ககிட்ட கேட்க போகிறீங்க. இந்த 7 கேள்விகளையும் கடந்த 2 வாரமாக எப்படி இருந்துச்சு அப்படின்ற அடிப்படையில் தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. அந்த 2 வாரத்தில் உங்களுக்கு சுத்தமாக இந்த அறிகுறி இல்லவே இல்லைன்னா 0 போட்டுக்குங்க. அல்லது எப்பயாவது சில சமயத்தில் மட்டும் வருது, சில நாட்களில் மட்டும் ஏற்படுது அப்படின்னாக்கா 1 போட்டுங்க. இந்த 2 வாரத்தில் பாதி நாட்களுக்கு மேலே உங்களுக்கு இருக்குது, பாதி அளவுக்கு இருக்குது, நடுத்தரமான லெவலுக்கு இருக்குன்னா 2 போட்டுங்க. டெய்லியுமே எனக்கு பதட்டமாக தான் இருக்குது, டெய்லியுமே எனக்கு நடுக்கமாக தான் இருக்குது அப்படின்னா 3 போட்டுங்க. ஸோ முதல் கேள்வி புரியுது உங்களுக்கு? ஒவ்வொரு கேள்வியும் 2 வாரங்களுக்கு நீங்கள் கேட்கணும். இப்போ 2வது கேள்விகள் பார்க்கலாம். நாட் பீயிங் ஏபிள் டு ஸ்டாப் ஆர் கண்ட்ரோல் ஒரியிங். சார், என்னால் கவலைப்படுறதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, என்னால் கவலைப்படாமல் இருக்கவே முடியல, என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியல, என்னால் கவலையை ஸ்டாப் பண்ணவே முடியல, நிறுத்தவே முடியல, கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரி கடந்த 2 வாரமாக உங்களுக்கு தோணுதா? அப்படிலாம் எனக்கு தோணவே இல்லை அப்படின்னா 0 போட்டுங்க. எப்பயாவது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகுது அப்படின்னா 1 போட்டுங்க. இதில் பாதி நாட்களுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா 2 போட்டுங்க. தினசரியே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, கவலை எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எதையாவது ஒன்று நினச்சி நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா 3 போட்டுங்க. இந்த 3ன்றது என்னது அப்படின்னாக்கா, பெரும்பாலும் அனைத்து நாட்களிலுமே எனக்கு அந்த விஷயங்கள், அந்த தொந்தரவு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த 2ன்றது என்னது, பாதி நாட்களுக்கு மேலே, அது நடுத்தரமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த செவரல் டேஸ் அப்படின்றதுடைய அர்த்தம் என்னன்னாக்கா, எப்பயாவது அல்லது கம்மியான அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். நாட் அட் ஆல் அப்படின்னாக்கா எனக்கு அந்த மாதிரியான அறிகுறி எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ 7 கேள்விகளில் 2 கேள்வி முடிஞ்சுது. இப்போ நம்ம 3வது கேள்விக்கு போவோம். ஒரியிங் டூ மச் about different things.
அதாவது சார், கவலை வந்து பார்த்திங்கனாக்கா, அந்த ஒரியிங் இருக்குல்லையா, அந்த கவலை இருக்குல்லையா, அந்த கவலை வந்து ஒரு விஷயத்தில் கவலை இருந்தால் பரவாயில்ல, பல விஷயத்தில் கவலை இருக்குது. ஒன்று மாற்றி டிஃப்ரெண்ட்டாக இதுலேருந்து ஒரு கவலை, அப்புறம் அது ஒரு கவலை, அது ஒரு கவலை, இது ஒரு கவலைன்னு இந்த கவலை ஒன்றோட ஒன்று சேர்ந்து நிறைய கவலையாக மல்டிபிள் திங்ஸில் டிஃப்ரெண்ட் திங்ஸில் நிறைய கவலை வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று மாற்றி ஒரு கவலை வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி கவலைப்படுறதுலாம் எனக்கு சுத்தமாக கிடையாது இந்த 2 வாரத்தில். அப்படிலாம் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னா 0 போட்டுங்க. செவரல் டேஸாக இருக்குது அப்படின்னாக்கா 1 போட்டுங்க. மோர் தென் ஹாஃப் த டேஸ் அப்படின்னாக்கா இந்த 14 நாட்கள், கடந்த 14 நாட்களில் பாதி நாட்களுக்கு மேலே இருக்குது அப்படின்னா 2 போட்டுங்க. ஸோ தினசரியே இருக்குது, எல்லா நாட்களிலுமே எனக்கு இந்த மாதிரியான கவலை மல்டிபிள் திங்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸில் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குன்னா 3 போட்டுங்க. ஸோ கடைசியாக நம்ம இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம 4வது கேள்விக்கு போவோம். ட்ரபிள் ரிலாக்ஸிங்னாக்கா, நான் ரிலாக்ஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், ஆனால் ரிலாக்ஸ் ஆக முடியல, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரிலாக்ஸ் ஆகணுன்றதே ஒரு சிரமமான விஷயமா, தொந்தரவான விஷயமா இருக்குது. ரிலாக்ஸ் ஆகணும்னு முயற்சி பண்ணுறேன், ஆனால் ரிலாக்ஸ் ஆகிறது எனக்கு ரொம்ப தொந்தரவான விஷயமா இருக்குது. ரிலாக்ஸ் ஆகிறது எனக்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்குது, என்னால் முடியல. அப்படி இருக்குது சார். அந்த மாதிரிலாம் சார் நினச்சா டக்குன்னு ரிலாக்ஸ் ஆகிடுவேன் சார் அப்படின்னா 0 போட்டுங்க. இது சில நாட்களில் இருக்குது சார், எனக்கு இந்த 2 வாரத்தில் எப்பயாவது சில நாட்களில் வந்துட்டு போகுது சார் அப்படின்னாக்கா முடியல சார், அது ரிலாக்ஸாக இருக்க முடியல சொன்னால் 1 போட்டுங்க. மோர் தென் ஹாஃப் த டேஸ்னாக்கா, பாதி நாட்களுக்கு மேலே எனக்கு அப்படி இருக்குனாக்கா 2 போட்டுங்க. பெரும்பாலும் எல்லா நாட்களிலுமே இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் 3 போட்டுங்க. 3 அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் பக்கத்தில் நீங்கள் அந்த ஸ்கோரை போட்டு வச்சுங்க. 5வது கேள்வி பார்ப்போம். 5வது கேள்வி என்னென்னா, பீயிங் ஸோ ரெஸ்ட்லெஸ் தட் இட் இஸ் ஹார்ட் டு சிட் ஸ்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, உங்களால் ஒரு இடத்துல ஒரு ரெஸ்ட்டில் உங்களால் உட்கார முடியல, உட்கார்ந்துருக்கிறதே ரொம்ப ஒரு கடினமாக இருக்குது. அமைதியாக ஒரு இடத்துல உட்கார முடியல. உட்காருவது, ஒரு இடத்துல அமர்ந்திருப்பதுன்றது ரொம்ப கடினமான ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. எனக்கு உட்காந்துருக்கிறது ஒரு ரெஸ்ட் இல்லாத மாதிரியே இருக்குது, ஒரு ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தோண மாட்டேங்குது. உட்கார்றது ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா? 2 வாரமாக தோணுதா அப்படின்னாக்கா, அப்படிலாம் எனக்கு தோணலை அப்படின்னா, நான் எவ்வளோ நேரம் வேணால் உட்காந்துருப்பேன், ரிலாக்ஸாக உட்காந்துருப்பேன் அப்படின்னா 0 போட்டுங்க. இந்த 14 நாட்களில் சில நாட்கள் மட்டும் தோணுது அப்படின்னாக்கா 1 போட்டுங்க. பாதி நாட்களுக்கு மேலே தோணுதுன்னா 2 போட்டுங்க. தினசரி டெய்லியுமே எனக்கு இந்த தொந்தரவு வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. எப்பயுமே என்னால் உட்காரவே முடியலைங்க. உட்கார்றது அமைதியாக உட்கார்ந்தால் கூட ஒரு அமைதியாக இருக்கவே முடியல. அப்படி இருக்குன்னா 3 போட்டுங்க. இப்போ நம்ம அடுத்ததாக 6வது கேள்விகளுக்கு போகிறோம். 7 கேள்விகளில் 6வது கேள்விக்கு போகிறோம். 6வது கேள்வின்றது பிகமிங் ஈஸிலி அன்னாய்டு ஆர் இரிட்டபிள். எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப ஈஸியாக நான் என்ன ஆயிடுறேன், எரிச்சல் ஆகிட்டே இருக்கேன், கடுப்பாகிட்டே இருக்கேன், டக்குன்னு எரிச்சல் அடைஞ்சிக்கிட்டே இருக்கேன். யாராவது ஒரு கேள்வி கேட்டாலும் டக்குன்னு எரிச்சல் அடையிறது, ஏதாவது ஒன்று பார்த்தா எரிச்சல் அடையுது, எந்த செயல் நடந்தாலும் எரிச்சல் அடைஞ்சிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி எரிச்சல் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஈஸியாக எரிச்சல் அடைஞ்சிடறேன், என்னை சுலபமாக எரிச்சல் ஆக்கிட முடியும். இது இப்போ சமீப காலமாக இருக்குது அப்படின்னாக்கா அது மாதிரி இருக்கான்னு பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது 2 வாரமாக எனக்கு அப்படிலாம் கிடையாதுன்னா 0 போட்டுங்க. சில நாட்கள் இருக்குது அப்படின்னா 1 போட்டுங்க. பாதி நாட்களுக்கு மேலே இருக்குன்னா 2 போட்டுங்க. தினசரி எப்போதுமே இருக்குது அப்படின்னாக்கா 3 போட்டுங்க. இந்த எரிச்சல் அடைகிறது அப்படின்றது, ஈஸியாக எரிச்சல் ஆகிடுறேன், டக்குன்னு இரிட்டபிள் ஆகிடுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 7வது கேள்வி பார்ப்போம். 7வது கேள்வி என்னன்னாக்கா, ஃபீலிங் அஃப்ரைட் ஆஸ் இஃப் சம்திங் ஆஃபுல் மைட் ஹேப்பன். ஏதோ ஒன்று நடந்துருமோ, ஏதாவது ஒன்று கெட்டதாகிடுமோ, என்னமோ நடக்க போகுது, என்னமோ ஆக போகுதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. என்னமோ சம்திங் அப்படின்னா ஏதோ ஆக போகுது, சம்திங் ஆஃபுல் மைட் ஹேப்பன், நடந்துடும், என்னமோ கெட்டது நடந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லை அப்படின்னா 0 போட்டுங்க. எப்பயாவது சில சமயங்களில் ஏற்படுதுன்னா 1 போட்டுங்க. பாதி நாட்களுக்கு மேலே வருதுன்னா 2 போட்டுங்க. தினசரி ஏற்படுது அப்படின்னா 3 போட்டுங்க. இப்போ 7 கேள்விகள் முடிவடைஞ்சது. இந்த 7 கேள்விகளுக்குமான ஸ்கோரும் நீங்கள் போட்டு வச்சுட்டீங்க. 0வா 1ஆ 2ஆ 3ஆன்னு போட்டு வச்சுட்டீங்க. இப்போ அந்த ஸ்கோரெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸ்கோரெல்லாம் கால்குலேட் பண்ணி டோட்டல் பண்ணி பார்க்குறீங்க. அப்படி டோட்டல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு ஆன்சைட்டியில் இருக்கீங்க அப்படின்றத நம்ம ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீனை பாருங்கள். இந்த ஸ்க்ரீனில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ நீங்கள் டோட்டலாக ஸ்கோர் பண்ணுறீங்க இல்லையா? இப்படி டோட்டலாக ஸ்கோர் பண்ணும்போது உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் 0லேருந்து 4க்குள்ளே இருக்குது. டோட்டல் ஸ்கோர் 0லேருந்து 4க்குள்ளே இருக்குன்னா மினிமல் ஆன்சைட்டின்னு அர்த்தம். மினிமல் ஆன்சைட்டினாக்கா மிகவும் கம்மியான அளவுக்கு பதற்றம் உள்ளது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை 5லேருந்து 9க்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா மைல்டு ஆன்சைட்டி, குறைந்த அளவு பதற்றம் உள்ளது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மைல்டு ஆன்சைட்டி.
முதல்ல இருக்குது மினிமல், மிகவும் குறைந்த பதற்றம். இது குறைந்த அளவு பதற்றம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 10லேருந்து 14க்குள்ளே இருக்குது. நீங்கள் டோட்டல் பண்ணிங்களே இந்த 7 கொஸ்டினை, அதை வந்து டோட்டல் பண்ணாக்கா 10லேருந்து 14க்குள்ளே இருக்குது, 14 வரைக்கும் இருக்குது அப்படின்னாக்கா மாட்ரேட் ஆன்சைட்டின்னு அர்த்தம். மாட்ரேட் ஆன்சைட்டினாக்கா நடுத்தரமான அளவுக்கு பதற்றம் உங்களுக்கு உள்ளது அப்படின்னு அர்த்தம். நடுத்தரமான அளவுக்கு பதற்றம் உள்ளது அப்படின்னு அர்த்தம். இதுவே அந்த டோட்டல் ஸ்கோர் 15லேருந்து 21க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாக்கா அது வந்து சிவியர் ஆன்சைட்டின்னு அர்த்தம். அதாவது உங்களுக்கு அதிகமான அளவுக்கு பதற்றம் உள்ளது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த GAD-7 பயன்படுத்தி உங்களுக்கு வந்து எப்படி வந்து பதட்டம் இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது, எப்படிலாம் நீங்கள் கேள்விகள் கேட்கணும் அப்படின்றத நம்ம வந்து எளிமைப்படுத்தி சொல்லியிருந்தோம். இதை நீங்கள் உங்களுக்கு நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிற இந்த குறிப்பு என்னென்னாக்கா, இந்த டெஸ்ட்டு நீங்களே பரிசோதனை செஞ்சு பார்த்தா கூட அதில் வந்து சில சமயம் தவறு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உண்மையிலேயே உங்களுக்கு சரியான அளவுக்கு பதற்றம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக நீங்கள் ஒரு உளவியல் சிகிச்சையாளரை அல்லது மனநல மருத்துவரை சந்தித்து உங்களுடைய பதற்றத்தின் அளவு என்னென்னு தெரிஞ்சு அதுக்கான கவுன்சிலிங்கோ அல்லது அதுக்கான சிகிச்சையோ, உளவியல் சிகிச்சையோ அல்லது அதுக்கான மருத்துவமாக எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வெளியே வரலாம். தானாகவே சரியாயிடும் அப்படின்ற எண்ணங்களை தவிர்த்து சரியான ஒரு உளவியலாளரை சந்தித்து அதுக்கான சிகிச்சை பெறுவது ரொம்ப முக்கியம் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன். இந்த வீடியோவும் ஒரு விழிப்புணர்வு பர்பஸ்க்காக தான், ஒரு அவேர்னஸ் பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைட்டை தமிழ் மூலமாக கொடுக்குறோம். இது நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதோடு இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதியராக இருந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக ரெட் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி பதட்டமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களும் தன்னை சுய பரிசோதனை செய்யறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஸ்கோர் எவ்வளோ வருது அப்படின்றத நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் வருதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.